அண்ணே என் கனவுல எப்பவுமே என் ஆண்டிங்க மட்டும் வராங்க. பொம்பளைங்களை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அடே நீ இன்ஸ்டாகிராமில் ஆன்ட்டிங்களை தாண்டா ஃபாலோ பண்ணி வச்சிருக்க. அது மட்டும் இல்லாமல் ராத்திரி ஆனால் ஆன்ட்டிங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்க. அப்புறம் எந்த பொண்ணு வருவா? நான் சொல்கிறத கேளு, உனக்கு ஒரு ஆன்ட்டி கூட தான் கல்யாணம் நடக்கும். ஐயோ அண்ணே, பொண்ணுங்கெல்லாம் அசால்ட்டா மடங்கிடுவாங்க. ஆனா ஒரு சூப்பரான ஆன்ட்டி மட்டும் கிடைச்சிச்சு, ஆஹா, கல்யாணம் பண்ணிப்பேன் நானு. அதுவும் சரிதான். ஐயோ ஆண்டவா, இவ என்ன விட மாட்டா போலயே. அவளுக்கு ஏன் என் நம்பர் கொடுத்த? என்னடா ஆச்சு? என்ன பண்ண அவ? எப்ப பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா. குட் மார்னிங்ல ஆரம்பிச்சு குட் நைட் வரைக்கும் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா. ப்ரோ கிளியர் ப்ரோ, அவ உன்னை லவ் பண்றா தெரியலையா? ப்ரோ அவளை நான் லவ் எல்லாம் பண்ணல, சரியா? அவ ஏன் டைப் கிடையாது. உன் டைப் பொண்ணுங்களெல்லாம் பொண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்கடா, ஆன்ட்டிங்கன்னு சொல்லுவாங்க. என்னவோ நீ ஆலியா கிட்ட சொல்லிரு. அவ என்ன சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த போட்டோ, அந்த போட்டோ, சாப்பிட்ற போட்டோ, ட்ரெஸ்ல இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு இருக்கா. ப்ரோ அப்போ ஒரு வேலை பண்ணு ப்ரோ, அவளை 2 பிக்னி போட்டோ மட்டும் அனுப்ப சொல்லு ப்ரோ. நான் நினைச்சேன்னா நான் சொன்ன அவ பிகினி இல்லாம கூட அனுப்புவா. இருக்கா, ஒரு வேலை பண்ணு, அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவளை நல்லா என்ஜாய் பண்ணு. ப்ரோ பைத்தியமா நீ? ஒன்ஸ் பழகிருச்சுன்னா அப்புறம் விடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என் மைண்டுக்குள்ள நோன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கு மேல இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா. எனக்கு வேணாம்ப்பா, இப்படியே போச்சுன்னா அப்புறம் அக்கௌண்ட்ஸுக்கும் கிளாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோ அப்போ ஒரு வேலை பண்ணு, ஆரியாவை வச்சு அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுத்துக்கோ, அவளுக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும். ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரே கல்லுல 2 மாங்காடா. பாத்தியா, அவ பேரை சொன்னா மெசேஜ் வந்துருச்சு. பிங்கி இருக்கால்ல, போட்டோ போட்டிருக்கா. யாரு? பிங்கியா? பிங்கி இல்ல, டாப்பான மாடல் பிங்கி அன்சாரி. ஐயோ என்ன பொண்ணுடா அவ. ஒரு தடவை மட்டும் கிடைச்சிட்டா ரொம்ப ஜாலியா இருக்கும். அடே இது பொண்ணு இல்லடா, ஆன்ட்டிடா, ஆன்ட்டி. எனக்கு இவ பிங்கி. எனக்கு இந்த மாதிரியான ஆன்ட்டி தான் கரெக்டா இருப்பாங்க. பண்ணி தொலை நீ. அடடே, இந்த அக்கௌண்ட்ஸ் வேற மண்டையிலே ஏற மாட்டுதே. இந்த தடவை மட்டும் ஃபெயில் ஆன அப்புறம் அப்பா காசு அனுப்புறதையும் நிறுத்திடுவாரு. அந்த அக்கௌண்ட்காரிக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதான். ஃபோனு எங்க? இங்க இருக்கு ஃபோனு. ஹலோ, என் பேரு அங்கித் பேசுறேன். நான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு போர்டை பார்த்தேன். எனக்கு அக்கௌண்ட்ஸுக்கு டியூஷன் வேணும். நீங்கள் ஹோம் டியூஷன் எடுப்பீங்களா? சரி பரவாயில்ல, நானே அங்கே வந்துடுறேன். அட்ரஸை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிடுறீங்களா? தேங்க்யூ. பார்க்கலாம் மேடம் நம்மளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன் தான் இந்த அக்கௌண்ட்ஸும் நம்ம மண்டையில் ஏற மாட்டுதோ. Excuse me? சொல்லுங்க. ரித்திகா மேடமா? ஆமா சொல்லுங்க, அது நான் தான். என் பேர் அங்கித். அக்கௌண்ட்ஸ் கிளாஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே. ஓ நீங்களா? உள்ள வாங்க பேசலாம். தேங்க்யூ.
ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் தானே டியூஷன் வேணும்? ஆமாங்க. எந்த இயர் நீங்க? செகண்ட் இயர் காமர்ஸ். ஓகே. ஸோ நீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? இல்லைங்க, என் பேரண்ட்ஸ் இப்போ அப்ராட்ல இருக்காங்க. நான் இப்போ வீடு ரெண்ட் எடுத்து தங்கி இருக்கேன். நான் எப்பயும் ஹோம் டியூஷன் எடுக்கவே மாட்டேன். ஸோ நீங்க தான் இங்க வர மாதிரி இருக்கும். ஓகே. எப்பயும் நான் டியூஷன் ஈவினிங் இல்லைன்னா காலையில தான் எடுப்பேன். சரி, உங்களோட காலேஜ் டைமிங்ஸ் என்ன? மார்னிங் கிளாஸஸ். ஓகே. ஸோ நீங்க ஈவினிங் வந்துடலாம். அப்புறம் ரீசன் இல்லாம காலர் மெசேஜ் பண்ணாதீங்க. நான் லேட் நைட் கால்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஸ்டடீஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ்னா மட்டும் எனக்கு கால் பண்ணலாம். சரி, கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? நாளையில இருந்து. அப்புறம் நான் ஃபீஸை அட்வான்ஸா வாங்கிப்பேன். அப்படின்னா இப்போவே ஜிபே பண்ணிடுறேன். கேஷா கொடுத்துருங்க. சரி. மேடம் ரெசிப்ட். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேனே, அன்கித். ஓகே அங்கித். ஸோ நாளைக்கு ஈவினிங் ஷார்ப்பா 4 o'clock மீட் பண்ணலாம். ஓகே. அப்புறம் எனக்கு லேட்டா வந்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ரிசிப்டும் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்க, பரவாயில்ல. மேடம் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் எம்காம் பண்ணிருக்கேன். நான் காலேஜ்லயும் கிளாஸஸ் கூட எடுத்திருக்கேன். ஓ, தட்ஸ் கிரேட். தென் see you tomorrow, ma'am. Thank you. Bye. Bye, madam. Bye. அட, இந்த பொண்ணு ஒரு சோஷியல் மீடியாவிலையும் இல்லையே. எப்படி வாழ்றாங்க இவங்க வித்தவுட் திஸ் பிளாட்ஃபார்ம்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த பொண்ணுக்கு. சம்திங் வியர்ட். ரெஸ்பெக்ட் பாஸ், ரெஸ்பெக்ட். உன்னோட டீச்சர் அவங்க, ரித்திகா மேம். இவ்வளோ நல்ல டீச்சர், இவ்வளவு அட்ராக்டிவான டீச்சர் இருந்தா யாரு தான் ஒழுங்கா படிப்பாங்க? பட் பை த வே, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்க ஏன் தனியா இருக்காங்க? ஒருவேளை தனியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த போட்டோ யார்தான் இருக்கும்? ஒருவேளை அவங்களோட ஹஸ்பண்டோட தான் இருக்குமோ? ஆனா அதுல ஏன் ரித்திகா இல்ல? ஒருவேளை அவங்க அப்பாவோடதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிரும். ஈவினிங் 4 o'clock ஷார்ப் அங்க போறோம், பாக்குறோம், நம்ம மேட்டரை முடிக்கிறோம். நாலு மணிக்கு இன்னும் டைம் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணு பிள்ளையாரப்பா. நீங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? அது 4 மணி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்ல. நீ என்ன நினைச்ச? நான் உன்னை உள்ள கூப்பிட மாட்டேன்னா? நீங்க தானே சொன்னீங்க ஷார்ப் 4 o'clock. ஸோ ஓகே ஓகே, 4 மணி ஆயிடுச்சு, உள்ள வா. சரி, டீ குடிக்கிறியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, நான் இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க் யூ. மேடமோட கழுத்தை பார்த்தா அங்க தாலியே இல்ல. பிரதரா இருக்கும். பார்க்க ஹஸ்பண்ட் மாதிரிலாம் இல்ல. இந்தா டீ. தேங்க் யூ.
assets and liabilities should have equal effects. So உனக்கு தெரிஞ்சிருச்சா என்னது assets and liabilities? அசெட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, லைபிலிட்டிஸ் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். Naughty. Ankit! 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 எங்க இருக்கு உங்க கவனம்? மேம், நான் லைபிலிட்டிஸ் பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அசெட்ஸ் என்னன்றது புரிஞ்சிருச்சா இப்போ உனக்கு? எஸ் மேம். லைபிலிட்டிஸ் பத்தி நான் நாளைக்கு உனக்கு சொல்றேன். ஓகே? Yes, புரிஞ்சுதா? அப்புறம் இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மேம். ஒருவேளை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன்னா டோர் பெல் அடி. ஓகே சும்மா நின்னுட்டு இருக்காது. டேய் அங்கித், ஒன்னதான்டா. டேய் இப்போலாம் உன்னை பார்க்கவே முடியறது இல்லையாடா? எங்கே தான் போயிட்டு இருக்க? டியூஷன் போறேன். டியூஷனா? யார்கிட்ட? கோஷ் மேடம் கிட்ட தான். கோஷ் மேடம்? ஆமாம், யாரா அது? அதுவும் அந்த கார்னர் ஸ்ட்ரீட்ல இருக்காங்கல்ல, அவங்களே தான். ஆமாம், அந்த குண்டா வயசான ஒரு 50 வயசுக்காரங்க. இந்த பெருசா கண்ணாடி போட்டிருப்பாங்களே. ஆமா ஆமா, அவங்களே தான். கரெக்ட் கரெக்ட். டேய் அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு சொல்கிறா, எனக்கு டியூஷன் வேணும்ல? ஐயோ இல்ல இல்ல, வேணாம் வேணாம். அவங்க டீச்சிங்லாம் சரியே இல்லை. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணி, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியா சொல்ற? சரியா போகாத. சரி, அப்ப நீ மட்டும் ஏன் அவங்க கிட்ட போய் காசை வேஸ்ட் பண்ற? இப்போ நான் ஆல்ரெடி காசு கொடுத்துட்டேன் இல்லையா? நான் 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுருவேன். அப்படியா? சரி சரி. டேய் நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்டர்நெட்ல இருந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணணும். நான் உடனடியா கிளம்புறேன். பாய். அங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு டவுன்லோட் பண்ணி தரியா? எனக்கு டவுன்லோட் பண்ணு. சரி சரி சரி, போயிட்டு வா. பாய். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்து முட்டாள்னா? உன்னை என் கூட சேர்த்துக்கிட்டு உன்னை டியூஷன் கூட்டிட்டு போகணுமா? டீச்சரை வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? நடக்கவே நடக்காதுடா. உனக்கெல்லாம் தெரியாதுடா அவங்க எவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி டியூஷன் ஜாயின் பண்றேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ராஃபிட் ஆச்சுன்னா அசெட், அப்படி இது லாஸ் ஆயிடுச்சுன்னா லைபிலிட்டிஸ். Loan is not assets, it's liabilities. ஓகே மேம். யாருன்னு பாரு, திருப்பி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எமர்ஜென்சியா இருக்க போது அங்கித். சாரி மேம், ஃப்ரெண்ட்ஸ் தான் மெசேஜ் பண்றாங்க. மியூட் பண்ண வேண்டியதானே? சாரி மேம். வெரி டிஸ்டர்பிங். சும்மா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. மச்சான் அந்த ஆரியா உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தாடா. அந்த ஆரியா நாசமா போகட்டும், அவ கூட இருக்கவங்களும் நாசமா போகட்டும், நீயும் நாசமா போ. இந்த காலேஜே பிளாக் பண்றேன். ஆமா, எதுக்குடா என் மேல கோவப்படுற நீ? அதெல்லாம் விடு. நீ ஏன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ. டியூஷன் போயிட்டு இருக்கேன்ல, அங்க மெசேஜ் சும்மா வந்துகிட்டே இருக்கும். ரிங் டோன் டாயின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல. அவகிட்ட சொல்லி வச்சிரு, இல்லைன்னா பிளாக் பண்ணிடுவேன். நான் என்ன உன் செக்ரட்டரியா? நீ ஏன் மெசேஜ் பண்ணிக்கடா. ஓ ப்ரோ, அங்க பாரு ஆண்டிய. ஓ பா, என்ன அழகா இருக்காடா. டேய் மச்சான் நின்னுட்டாடா. டேய் மச்சான் என்னதான்டா பாக்குறேன்? அங்கித், மச்சான் உன் பேரை சொல்லி தான்டா கூப்பிடுற. திரும்பிடா பாருடா. அங்கித். ஹாய் மேம், நீங்க என்ன இந்த பக்கம்? நான் இங்க ஷாப்பிங் பண்ண வந்தேன். நீயும் இங்க ஷாப்பிங்க்கு தான் வந்தியா? எஸ் மேம், ஷாப்பிங். ஓகே, நாளைக்கு டைம்க்கு டியூஷனுக்கு வந்துரு. சரியா? அக்கவுண்ட்ஸ்ல புது ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும். அப்புறம் நாளையில இருந்து புது டாபிக் வர ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே, பை. பாய். நீ போக கூடாது.
அட நாயே, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம்லடா இதுதான் உன் டியூஷன் டீச்சர்னு. அப்ப நானும் போயிருந்திருப்பேன், எனக்கும் செட் ஆயிருப்பா. உன் நம்பரையே நான் பிளாக் பண்றேன்டா. பிளாக் பண்றேன்டா. வாடா பண்ணிக்கடா போடா. பெரிய இவரு பாரு, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்கம். எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓ சாரி, நாளைக்கு இல்லை, நாளைக்கு கழிச்சு. டே ஆஃப்டர் டுமாரோ. நாளைக்கு எங்கேயாவது போறீங்களா? இல்லை, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நீ லீவ் எடுத்துக்கோ. ட்ரைனிங் எதுவும் பண்ணணுமா? அதே மாதிரி தான். நான் எதுக்கு இருக்கேன்? நான் இங்க வந்துடுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு உன்னோட அக்கௌண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணு. காலையிலே கிளீனிங் பண்ண ஆரம்பிச்சா சாயந்தரம் ஃப்ரீயா இருப்போம். நான் ஈவினிங் தான் பிஸியே. அப்படின்னா ஒரு வேலை பண்ணலாம், காலையில கிளாஸ் வச்சுக்கலாம். நாளைக்கு சண்டே தானே. உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேனோ அதை மட்டும் நீ செய். நாளை கழிச்சு வா. திட்டிட்டு போறா. திடீர்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே. லீவும் கொடுத்துட்டாங்க, ஏதோ சொல்றாங்க, ஒன்றும் புரியல. ஒருவேளை அவங்களோட லவர் வரானோ? ஒருவேளை இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணணும் போல அவங்களுக்கு. என்ன இளவா. கண்டிப்பா யாரோ ஒருத்தன் ரித்திகாவோட லவ்வராக தான் இருக்கும். கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஹாப்பி பர்த்டே டார்லிங். நீ இன்னும் 100 வருஷத்துக்கு மேல வாழணும், உனக்காக தான். சியர்ஸ். நீ எப்பயுமே யோசிச்சு பார்த்ததே இல்லைல்ல, நீ போனதுக்கு அப்புறம் உன்னோட ரீத்துக்கு என்ன ஆகும்னா? நீ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டல்ல. லாஸ்ட் 3 இயர்ஸா நான் உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வரேன். ஆனா ஒரு தடவை கூட நீ என்ன பார்க்கணும்னு வரவே இல்லைல்ல. ஐயோ கடவுளே, இது என்ன சீனு? ஐயோ, நான் பார்க்கறதெல்லாம் நிஜமா? சரக்கு வேற ஓவரா அடிக்கிறா, உளறிக்கிட்டு வேற இருக்கா. ராஜேஷ், நீ இல்லாம என்னோட நாளெல்லாம் ஏதோ மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ராத்திரியை கடக்கவே முடியல. உனக்கு என்ன உரிமை இருக்கு என்ன இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு? நீ நீ ஒரு சுயநலவாதி, நீ ஒரு கோழை. நீ நீ லவ்வோட ப்ராமிஸ ஃபாலோ பண்ணவே இல்ல. இந்த பாதி வழியிலே விட்டுட்டு போயிட்டல. I hate you, I hate you, I hate you, I hate you. ஹலோ ரித்திகா மேடம், ஹலோ ரித்திகா மேடம், கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? உங்களை தான், கதவை திறக்கிறீங்களா? பேசாம ஜன்னலை உடைச்சிடலாமா? ஒன்று பண்ணலாம், பின்னாடி வெளியே போய் பார்க்கலாம். ரித்திகா மேம், ரித்திகா மேம், மேம். நீ வந்துட்டியா டார்லிங்?
நானா டார்லிங்கா? நீ இவ்ளோ நாளா என்னை விட்டு எங்க போயிருந்த உனக்கு தெரியுமா? நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னை விட்டுட்டு எங்க போயிட்ட இவ்ளோ நாளா? வாங்க. ஆனா எனக்கு தெரியும் இந்த பர்த்டேக்கு கண்டிப்பா என்ன பார்க்க வந்துருவன்னு தெரியும். எனக்கு தெரியும். யாரோட பர்த்டே மேம்? உன்னோட பர்த்டே தான் பேபி. என்னோட பர்த்டேவா? ஆனா எனக்கு தெரியாது. ஏன் உனக்கு தெரியல? எனக்கு தெரியும் பேபி. நீ என்ன பார்க்கிறதுக்காக வருவேன்னு எனக்கு தெரியும். I love you baby. பாத்து மேடம், பாத்து. I love you. நல்லா மாட்டிக்கிட்டேன். எந்திரிங்க. I love you. I love you. நீங்க போங்க, பெட்ரூம்க்கு போங்க. Oh, how sweet you are. அட மேம், பாத்து மேடம். யாராச்சும் இப்படி சரக்கடிப்பாங்களா சொல்லுங்க? ஐயோ மேடம், ஐயோ. என்ன மேடம் நீங்க இப்படி வாந்தி எடுத்து வச்சிருக்கீங்களே? என்ன மேடம் நீங்க? இப்ப என்ன பண்றது? வாந்தி எடுத்து ட்ரெஸ்ஸை நாசம் பண்ணி விட்டாளே. ஐயோ, என்னோட ட்ரெஸ் போச்சு. நாடுது கருமம். அவ ட்ரெஸ்லயும் வாந்தி எடுத்துட்டா. அவ மேலையும் எடுத்துட்டா, என் மேலையும் எடுத்துட்டா. எனக்கு தான் மூளை குழம்பி ஓன் பின்னாடி எல்லாம் சுத்தினே இல்ல. எனக்கு இது ரொம்ப தேவைதான். நம்ம தலை எழுத்து இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு இருக்கு. இது இவளுக்கு சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை போட்டு பார்க்கலாம். இந்த ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? மேம், இது என்னது? நான் காலையில எந்திரிக்கும் போது எனக்கு இது கிடைச்சது. அதுவும் என் பெட்ல. நான் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது நான் வேற ஒரு நைட் ட்ரெஸ் போட்டுட்டு படுத்திருக்கேன். அது மேம் என்னன்னா, just shut up. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் உன்ன மாதிரி கேவலமான மனுஷங்க கூட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு. எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருக்கீங்க. நேத்து ராத்திரி சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நான் போதையில இருந்ததால நீ என்ன யூஸ் பண்ணிருக்கல. what the fuck? நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ இவ்ளோ கேவலமானவனா? ஆனா நீ ஏன் கூட போய் எனக்கு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் நீ இந்த பக்கமே வந்துடாத. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையவே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரியான பையன் நானும் கிடையாது. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களோ அது உண்மையா நடக்கல. ஆமா, உண்மைதான். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்னு நினைச்சு சந்தேகப்பட்டேன். அதுக்கு தான் செக் பண்ணவும் வந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் யார் கூடவும் பெட்ல இருந்திருக்கேன். நேத்து நீங்க நிறைய குடிச்சிருந்தீங்க. நான் தான் உங்களை பெட்ரூம் கூட்டு போனேன். பெட்ரூம் ஃபுல்லா வாந்தி எடுத்திருந்தீங்க. உங்க ட்ரெஸ்ல ஃபுல்லா வாந்தி எடுத்திருந்தீங்க. அதனால தான் ட்ரெஸ்ஸை மாத்தினேன். என்ன? ஆமா, நான் சொல்றது போயினா பாத்ரூம்ல போய் பாருங்க. இப்ப கூட உங்களோட ட்ரெஸ்ல இருந்து வாமிட்டிங் ஸ்மெல் தான் வரும். பாத்ரூம் ஃபுல்லா அந்த ஸ்மெல் தான் இருக்கும். மேம், உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உன்கிட்ட சான்ஸ் இருந்துச்சுன்னா நீயே எதுவுமே பண்ணவே இல்ல. Because I respect you and I love you.